रेडियो उड़ान के अपडेट्स लेने के लिए इस चैनल को सब्सक्राइब कीजिए और इस वीडियो को ज्यादा से ज्यादा लाइक कीजिए और शेयर कीजिए। फॉर मोर इन्फो लॉग ऑन टू www.radioudan.com। प्रेम नाम है मेरा, प्रेम चोपड़ा। प्रेम चोपड़ा नाम है जी मेरा। आप सुन रहे हैं रेडियो उड़ान, द फ्लाइट ऑफ लाइफ। आज ही अपने मोबाइल फोन पर प्ले स्टोर या फिर ऐप स्टोर से डाउनलोड करें रेडियो उड़ान का ऑफिशियल ऐप और सब्सक्राइब करें रेडियो उड़ान का यूट्यूब चैनल। ज्यादा जानकारी के लिए लॉग ऑन करें www.radioudan.com। हैप्पी लिसनिंग। வணக்கம். ஏப்ரல் 2ஆம் தேதி உலக சர்வதேச ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இது கடைபிடிக்கப்படுகிறது. இது 2007ஆம் ஆண்டு முதல் கடைபிடிக்கப்படுகிறது. ஆட்டிசம் என்பது ஒரு நோய் அல்ல, அது ஒரு டிசபிலிட்டி, அதாவது புற உலக சிந்தனை குறைபாடு. பொதுவாக குழந்தைகள் பிறந்து 2 அல்லது 3 வயதில் மைல்ஸ்டோன்ஸ் செயல்பாடுகளை குழந்தைகள் செய்யவில்லை என்றால் மருத்துவரிடம் காட்டி டயக்னோசிஸ் செய்யப்படுகிறது. இந்த குழந்தைகளுக்கு சமூக தொடர்பும் மொழி ஆதிக்கமும் குறைவாக இருக்கும். மற்றவர்களிடம் இணைந்து விளையாடுவது இவர்களுக்கு கடினம். வணக்கம். ரேடியோ உடானில் தி ஸ்பெக்ட்ரம் ஆட்டிசம் தி அவேர்னஸ் ப்ராஜெக்ட் தாய்மொழிகளில் ஒவ்வொரு மாதமும் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர இருக்கிறோம். இந்த முறை தமிழில் உங்களுக்காக ஸ்பெக்ட்ரம் ஆட்டிசம் இந்த வருடம் தீம் கம்மிங் டுகெதர், அதாவது ஒன்றாக திரண்டு செயல்படுதல். நான் உமையால் சுப்பிரமணியம். நான் ஒரு பிளே ஸ்கூல் தஞ்சாவூரில் நடத்தி வருகிறேன். நான் தி ஸ்பெக்ட்ரம் அவேர்னஸ் ப்ராஜெக்டில் வாலண்டியராக செயல்படுகிறேன். இன்று நம்முடன் உரையாட வந்திருக்கிறார் திருமதி வாணிஸ்ரீ வேணுகோபால். திருமதி வாணிஸ்ரீ வேணுகோபால் புஷ்கலாவின் தாய். அவர் ஒரு அற்புதமான பாடகர், நல்ல எழுத்தாளர் மற்றும் சமையல் கலை நிபுணர். புஷ்கலா 26 வயதுள்ள ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரமில் உள்ள ஒரு பெண். வணக்கம் திருமதி வாணிஸ்ரீ. வணக்கம் உமையால், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், தேங்க்யூ. இன்னைக்கு உங்களோட ஜேர்னிய எங்களோட பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பாக. சோ ஒரு பெற்றோராக மாற்றுத்திறனாளிகளை பார்ப்பதுல சமூகத்தை எவ்வாறு மாற்றம் இருக்கு? 1990களில் எப்படி இருந்தது? இப்போ உள்ள காலகட்டத்துல எப்படி மாறி இருக்கு? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் சொல்ல விரும்புறேன். ஏப்ரல் 2 இன்னைக்கு ஆட்டிசம் விழிப்புணர்வு தினமாக இருப்பதால இன்னைக்கு என்னுடைய அனுபவங்களை பகிர்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். 1990களில் ஆட்டிசம்னா என்னன்னே தெரியாத ஒரு நிலைமை இருந்தது. அப்போ பாத்தீங்கன்னா டயக்னோசிஸ்னு டாக்டர் கிட்ட போனோம்னாக்கா தெளிவா அவங்க சொல்ற கருத்துக்கள் நம்மளால புரிஞ்சுக்க முடியல முதல்ல. அடுத்தது என்னன்னாக்கா அப்போ ரொம்ப நமக்கு இந்த இணையதளத்துல போய் நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அப்போ எல்லா உபகரணங்களும் கிடையாது, வசதி இல்ல. இப்போ இருக்கிற அளவுக்கு அப்போ வசதி கிடையாது. இப்ப பாருங்களேன், சும்மா ஆட்டிசம்னு தட்டி நீங்க பாத்துட்டாலும் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடுது. சோ அந்த ஒரு வசதி இல்ல. ரெண்டாவது அப்போ அக்செப்டன்ஸ் இருந்ததான்றது ஒரு கேள்விதான். ஏற்றுக்கிறதுன்றது ஏன்னா அது என்னன்னு பேரண்ட்ஸுக்கே ஃபர்ஸ்ட் புரியாது. அப்புறம் குடும்பத்துல நம்ம சொல்ல வேண்டியிருக்கு, அப்புறம் சுத்தி இருக்கிறவங்களை சொல்ல வேண்டியிருக்கு. அதே போல எல்லாருக்கும் அது என்னன்றது தெளிவா சொல்றதுக்கு முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு அதனை பற்றி புரிதல் இல்லாம இருந்தது முதல்ல. அதனால நம்ம வெளியே உலகத்தையும் நம்ம தப்பா சொல்ல முடியாது. அப்ப இருந்த விழிப்புணர்வு கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக மாறுபட்டு இருக்கிறது, இன்னமும் முன்னேற்றம் இருக்கிறது, எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஆயிடுது. ரெண்டாவது இப்போ நிறைய பேர் இதற்காக முன்ன அந்த குழந்தைய கொண்டுட்டு வெளியே போனோம்னாக்கா கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் சிரமமா தான் இருந்தது. சிரமம் இந்த சென்ஸ் நான் சொல்ல என்ன வரேன்னாக்கா அது ஒரு எல்லாரும் ஒரு மாதிரி குறுன்னு பாத்துட்டு இருப்பாங்க. இப்போ குறுன்னு இப்பவும் பாக்குறாங்க, ஆனா அவ்வளவு இல்ல. அந்த லெவல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அந்த வகையில கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கு விழிப்புணர்வுல. சோ அதை பத்தி சொல்றேன்னா ரொம்ப சந்தோஷம் தான். அதை பத்தியில இன்னும் விழிப்புணர்வு வேண்டி இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்ப உங்க குழந்தைக்கு ஆட்டிசம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எப்படி அக்செப்டன்ஸ்ன்றத கொண்டு வந்தீங்க? முதல்ல உங்க வீட்டுக்குள்ள, அதுக்கப்புறம் சுத்தி இருக்க நண்பர்கள், எப்படி உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு நண்பர்கள் எப்படி கிடைச்சாங்க? முதல்ல டயக்னோசிஸ் ஆகும் போது எங்களுக்கு அது என்னன்னு தெரியல. நம்ம சொன்ன போலயே அது என்னன்னு தெரியாததுனால நாங்க ஃபர்ஸ்ட் கூகுள் பண்ண ஆரம்பிச்சோம். அது என்னன்றத முதல்ல நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இந்த குழந்தைக்கு இது முடியும், இது முடியாது. அப்புறம் அது ஒரு கண்டிஷன், அது ஒரு நிலைதான். அது ஒரு நோய் கிடையாது. அது ஏதோ நம்ம ரொம்ப வருத்தப்படுற அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. கண்டிப்பாக. அப்போ நாங்க என்ன நினைச்சோம், அப்போ நிறைய ஆட்டிசம்னா நீங்க போட்டீங்கன்னாக்கா கூகுள் பண்ணாலும் சரி, இப்ப ஒரு
நியூரோ சர்ஜன் நியூரோ சர்ஜன் சொல்லிட்டேன், நியூரோ டாக்டர் யார்கிட்டயாவது நம்ம போனோம்னாலும் அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்க, அதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர யாருமே இதை கொடுங்க இது சரியாகும், இப்போ ஒரு ஜுரம் வந்தா இந்த மருந்தை கொடுங்க சரியா போயிடும்ன்ற அளவுக்கு இது நோய் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. முதல்ல நாங்க அதை தெளிவுபடுத்திக்கிட்டோம். நாங்க முதல்ல அதை தெளிவுபடுத்திக்கிட்டோம். ஆஸ் அம்மா அண்ட் அப்பா நாங்க வந்து அதை தெளிவுபடுத்திக்கிட்டோம். எங்க குடும்பத்துல வந்து அக்செப்டன்ஸ்ன்னுட்டு அதுல எந்த கஷ்டமும் இருக்கல. நாங்க வந்து முதல்ல இருந்தே எங்களுக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ நாங்க ஒரு நல்லது பண்ணிருக்கோம். என்னன்னாக்கா, நாங்க இந்த இவளுக்கு ஆட்டிசம் இருக்குன்றத முதல்ல நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அதுனா ஆட்டிசம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் எங்க குழந்தைக்கு இது இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டோம். அவளுக்கு என்ன செய்ய முடியும் செய்ய முடியாதுன்றத நாங்களே விரிவு பண்ணிக்கிட்டோம். நாங்களே அதை சரி பண்ணிக்கிட்டோம். ஓகே, எங்க மைண்ட்ல ஏத்திக்கிட்டோம். ஓகே, இது வருது இது வரல, சரி அவளுடைய திறமைகளை வந்து நம்ம வலுப்படுத்தலாமே, குறைகளை நம்ம அவ்வளவு பார்க்க வேண்டாமே, குறைகளை முடிஞ்சா நம்ம எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்ய முடியும், பெனிஃபிட் எதுல வருது, எந்த திறமை இருக்கு அதை கொஞ்சம் நம்ம வலுப்படுத்தலாமே அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துலதான் நாங்க வந்து முன்னேற்றமா போய்கிட்டு இருந்தோம். அண்ட் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாருக்குமே எடுத்து சொல்லிட்டோம். எதையும் நாங்க யார்கிட்டயுமே மறைக்கல. ஆரம்பத்துல இருந்து டயக்னோசிஸ்ல இருந்து இன்னி வரைக்கும் எல்லாருக்கும் அவளுக்கு என்ன தெரப்பி பண்ணிருக்கோம், என்ன வாக்கம் நாங்க செய்யறோம் அவளை வச்சுக்கிட்டுன்றது எல்லாமே எல்லாருக்கும் நாங்க ஒளிவு மறைவே கிடையாது. அண்ட் மூணாவது, நாங்க எல்லா இடங்களுக்கும் அவளை ஒரு இடம் வந்து விடாம எங்கேயுமே வந்து ஐயோ யாராவது இப்படி பாப்பாங்களோ இப்படி சொல்லுவாங்களோன்றதை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிருக்கீங்க. கண்டிப்பாக கோயில் கண்டிப்பாக கோயில் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு எல்லா இடத்துக்கும் கூட்டு போயிருக்கோம். அப்கோர்ஸ் இருந்திருக்கு, நிறைய பேர் நம்மள வந்து ஒரு மாதிரி பாக்குறது. இப்ப வந்து அது குறைஞ்சிருக்கு. நம்ம உண்மையே சொன்னா போல முன்னாடி அது கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருந்தது. ஆனா என்ன நாங்க பண்ணுவோம்னாக்கா, யாராவது நம்மள பார்த்தாலும் நாங்க அதை அவ்வளவா நாங்க கேர் பண்ணிக்க மாட்டோம். செகண்ட், யாராவது கிட்ட வந்து கேட்டாங்க அவங்களுக்கு நாங்க கோவப்பட்டு எல்லாம் பேசினது கிடையாது. பேரண்ட்ஸ் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். யாருன்னா தெரியல என்ன தானே வந்து கேக்குறாங்க, அவங்களுக்கு அதை பத்தி சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. எல்லாருமே கெட்டவங்க கிடையாது, யாருமே எடுத்த எடுப்புல அப்படி நம்ம பார்க்க போறது இல்ல. அதனால நாங்க எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லியிருக்கோம். அண்ட் ஆட்டிசம்னா என்னன்றத தெளிவுபடுத்தி இருக்கோம். முக்கியமா இப்ப வந்து பொதுவா ஒரு கருத்து இருக்கு, ஆட்டிசம் உள்ளவங்க எல்லாம் ஒரே மாதிரியா இருப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இது ஒரு தவறான கருத்துன்னு எப்படி மக்களுக்கு புரிய வைக்கிறது? அதே மாதிரி ஸ்பெக்ட்ரம்ல இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேருக்கு தான் இருக்கும், சில பேருக்கு இருக்காது அப்படின்றதும் எப்படி சொல்லலாம்? இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்ப ஸ்பெக்ட்ரம், இப்ப ஆட்டிசம் இஸ் a big ஸ்பெக்ட்ரம். அது 0 லெவல்ல இருக்கிறவங்க இருக்காங்க, 50ல இருப்பாங்க. ஒரு 0 to 100 வச்சுக்கோங்களேன் நம்பர். இப்ப 0 இப்ப கிராஃப் பேப்பர் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கிராஃப்ல முதல்ல 0 நடுவுல மையத்துல குறிச்சிருக்காங்க, லெஃப்ட்ல மைனஸ்ல போகுது, ரைட்ல வந்து பிளஸ்ல போறது இல்லையா? அப்போ நமக்கு ஒரு கிராஃப் ஏதாவது ஒரு அதுல ஒரு ஒர்க் நம்ம பண்ணணும், ஏதோ ஒரு கால்குலேட் பண்றோம்னாக்கா நமக்கு மைனஸும் தேவை பிளஸும் தேவை இல்லையா? கண்டிப்பா. அப்ப சில பேரோட கேப்பபிலிட்டிஸ் திறமைகள், அப்கோர்ஸ் நிறைய பேர் பாடகர்களாக இருக்காங்க. ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்ல பாத்தீங்கன்னா நிறைய திறமைசாலிகள் இருக்காங்க. பாடகர்கள், ஃபுட்பால் பிளேயர்ஸ், அப்புறம் ஸ்விம்மிங் பண்றவங்க இருக்காங்க, நிறைய பண்றவங்க இருக்காங்க, எழுதுறவங்க இருக்காங்க, நிறைய பேர் நல்லா பேசுவாங்க. பேசுறதுனால அவங்களுக்கு ரொம்ப புரியறது, பேசாததுனால அதுலயே நான் வெர்பல்ன்றது இந்த மைனஸ்ல வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம குரூப் இந்த கிராஃப் பேப்பர் மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்ப மைனஸ்ல இருக்கிறதெல்லாம் பேசாதவங்க அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிட்டாலும், இது பேசினவங்கன்னு மார்க் பண்ணிக்கிட்டாலும் எல்லாமே ஒரே லெவல்ல ஒரு லைன்ல தான் இருக்கு. அது இன்னொன்னு சொல்ல போனோம்னாக்கா, இந்த குட்ஸ் ட்ரெயின் எடுத்துக்கோங்க, ஃபாஸ்ட் ட்ரெயின் எடுத்துக்கோங்க, சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் இருக்கு, ரெகுலர் ட்ரெயின் இருக்கு. எல்லா ட்ரெயினுமே கோலை நோக்கி தான் போகுது. குட்ஸ் ட்ரெயினும் முக்கியம்தான். ஏன்னா அதுலதான் நம்மளுடைய இந்த சரக்குகள் எல்லாம் அதுதான் ஒழுங்கா போய் கொண்டுட்டு போய் சேர்க்குது. என்ன அது கொஞ்சம் விரைவா போகாம மெதுவா போகுது. சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் லோக்கல் பேசஞ்சர் எல்லாம் நடுவுல போகுது பாருங்க, இதை விட ஃபாஸ்டா போய் சேர்ந்துரும் இல்லைங்களா? அப்ப நம்ம அப்படி பார்க்கும்போது எல்லாமே எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்கு. உங்களுக்கு எனக்கு கூட திறமை இருக்கு. ஆனா அதை வெளிப்படுத்துறது வந்து நிறைய பேருக்கு, சில பேர் வந்து இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்ல ரொம்ப அருமையா வெளிப்படுத்திருக்காங்க. அதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா நம்ம எடுத்துக்கணும் அவங்க. அதே போல இந்த செய்யாதவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து புரியாதவங்கன்னு கிடையாது. இப்ப நீங்க பேசுற குழந்தை பேசாத குழந்தைன்னு இருக்கு. நம்ம அந்த பேசுற குழந்தையே எல்லாரும் போக்கஸ் பண்ணுவாங்க. அதோட அந்த குழந்தை நல்லா பேசுது, இது ஆப்பிளா இது பால் அப்படின்னு சொல்லும் போது நமக்கே ஒரு நம்மள பாக்குது, கண்ணு நேரா பாக்குது. அதுகிட்ட நிறைய தொடர்பு வச்சுப்பாங்க எல்லாரும். அப்ப இந்த பேசாம சும்மா உட்கார்ந்து இருக்கிற குழந்தை வந்து புரியாத இருக்கா? கிடையாது. அந்த குழந்தைக்கு இந்த குழந்தைக்குள்ள புரிதல் தன்மை கண்டிப்பா இந்த பேசாத குழந்தைக்கும் இருக்கு. அது மைண்ட்ல எல்லாம் போகுது. ஆட்டிசம் பேசிக்கலி கம்யூனிகேஷன் தான். நமக்கு திருப்பி ஒரு ஆன்சர் கொடுக்க முடியாததுனால இது குறையல. ஆனா அது மைண்ட்லயும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அந்த குழந்தைக்கும் இந்த பேசுற குழந்தை பேசாத குழந்தை, நிறைய திறமைகளை வெளிக்காட்டாத குழந்தைகள் இருக்காங்க, வெளிக்காட்டுற குழந்தைகள் இருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ரொம்ப சிம்பிள் அது.
சோ இந்த காட்டாத குழந்தைங்களை நம்ம கம்மியா பார்க்கவும் வேண்டாம், காட்டுற குழந்தைகளை மெருகேத்தாம இருக்கவும் வேண்டாம். ரெண்டுமே ஒரே தட்டுல இருக்கிற தரசு தட்டுகள் தான். அப்ப ரெண்டுமே நமக்கு மேம்பட முடியும். எல்லாரையும் நம்ம வந்து நம்ம திறமைகளை வெளிப்படுத்த முடியும். சரி, முடியலனாலும் அதுல என்ன அவங்களுக்கு செய்ய முடியுதோ அதை நம்ம மேம்படுத்த கண்டிப்பாக முடியும். கண்டிப்பா. அதனால இது ஒரு ஒரு கிராஃப் பேப்பர் மாதிரி நம்ம நினைச்சுக்கணும். அதாவது எல்லாருமே திறமைசாலிகள். இப்ப எல்லாம் நம்ம எல்லாம் நார்மலா நம்ம பேசிட்டு இருக்கோம், கொள்றோம். இப்ப உங்களால செய்ய முடியாது, என்னால செய்ய முடியாம போகலாம் இல்லீங்களா? இன்னொருத்தருக்கு வந்து நம்ம 2 பேரும் செய்ய முடியாதது இன்னொருத்தர் ரொம்ப அப்படி இப்படி பண்ணிட்டு போயிடுவாங்க சட்டுன்னு. அப்போ அதனால அவங்க திறமைசாலினோ இல்ல நீங்க நானும் கம்மியோ அப்படி கிடையாது. நமக்குள்ள வேற ஏதாவது ஒரு திறமை இருக்கும் இல்லீங்களா? திறமைன்றதுல நான் சொல்றேன், திறமையை நம்ம புரிஞ்சுக்கிறதுல இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால யாருமே குறைவு நிறைவு, எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்குன்னு கிடையாது ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்ல. அது ஒரு தவறான கருத்துன்னு கூட சொல்லலாம். தவறானது நம்ம கண்டிப்பாக நிறைய ஆட்டிசம் குழந்தைங்க நிறைய திறமைகள்ல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்கு. அந்த சதவிகிதம் மேபி அப்படி இப்படி இருக்கலாம். அந்த திறமை வெளிக்காட்டாதவர்கள் குறைவானவர்கள் இல்லை. அதே போல பேசும் குழந்தைகள் அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய பங்கு ஜாஸ்தியாகவும் இவங்களுடைய பங்கு கம்மியாகவும் என்று நினைக்க கூடாது. பேசாத குழந்தைங்களுக்கும் அவர்களுக்குள்ள உணர்வுகள் இருக்கு, நம்மள போல அவங்களும் உணர்கிறார்கள். ஆனா என்ன, அவங்களால அதை வெளிக்காட்ட முடியல. எஸ், அது மட்டும் தான் வித்தியாசம். இப்ப வந்து இந்தியால வந்து ஆட்டிசம் அவேர்னஸ் தெரப்பி சென்டர்ஸ், அந்த தெரப்பி பத்தி இப்ப நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இருக்கு. இப்ப 20 வருஷத்துல நீங்க இருந்தப்ப புஷ்கலாக்கு தெரப்பி கொடுத்தப்பையும் இப்பையும் எவ்வளவு மாற்றம் இருக்கு? அதுல நிறைய மாற்றங்கள் இருக்கு. நிறைய மாற்றங்கள்னா ரொம்ப பெரிய மாற்றங்கள் வந்துருச்சு. நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய மாற்றங்கள் நிறைய வந்திருக்கு. நாங்க வந்து என்னோட குழந்தைய டயக்னோஸ் பண்ணும்போது அவங்க வந்து எழுதி கொடுத்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஓடி பண்ண சொல்றாங்க, ஸ்பீச் பண்ண சொல்றாங்க, அப்புறம் ஒரு ரெகுலர் ஸ்கூலு, ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல், எல்லாம் அதுல என்னென்ன கல்வி திறமைகள் செய்யணுமோ, அப்புறம் ஸ்போர்ட்ஸ், கை கால ஆட்டுறதுக்கு அவ நடக்காம கூட இருந்தாங்க என்னுடைய மகள். அதனால அதுக்குள்ள எக்ஸசைசஸ் எல்லாமே செய்ய வேண்டி இருந்தது. சோ இதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியா ஒரு இடங்கள் இருக்கும். அண்ட் தனித்தனியா இருக்கிற இடம் எப்படி இருக்கும்னா, இங்க இருந்து ட்ரெயினை பிடிச்சோம்னா இன்னொரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு சென்டருக்கு போகணும், அப்படி இருந்தது. சோ எங்களால அது வந்து அடிக்கடிக்கு அதை கொடுக்க முடியல. என்னன்னு கேட்டா ஒரே நாள்ல எல்லாமே செய்ய முடியாது. ஏதாவது அப்போ வாரத்துல 7 நாள் இருந்ததுன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாங்க ஒரு தெரப்பி தான் கொடுக்க முடிஞ்சது. அப்படி அந்த மாதிரி லிமிட்டடா இருந்தது. ஆனா இன்னைய காலகட்டத்துல அப்படி கிடையாது. எல்லாமே ஒரே இடத்துல வந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் போனீங்கன்னா அங்கேயே ஓட்டிஸ்ட் இருக்காங்க, அங்கேயே ஒரு டாக்டர் இருப்பாங்க, அங்கேயே ஸ்பீச் தெரப்பி கொடுத்துடுறாங்க. சோ அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவையோ அந்த ஒரு நாள்ல எல்லாமே இத்தனை மணிக்கணக்குன்னு கொடுத்துட்டு அது வந்து ரொம்ப அழகா, அதனால குழந்தைங்களுக்கு அது எல்லாமே கிடைக்கிறது. பேரண்ட்ஸ்க்கு டிராவல் டைம் கம்மி. சோ அதெல்லாம் பார்க்கையில நிறையவே இது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. தெரப்பியும். இப்ப அடுத்து உங்களுக்கான கேள்வி, ஒரு பெற்றோராக உங்க பயணத்துல நீங்க என்ன சவால்கள் சந்திச்சீங்க? சவால்கள்னு பாத்தீங்கன்னா இதேதான். இந்த நம்ம வந்து புரிதல், நம்மள புரிஞ்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட். சரி, இவங்க குழந்தை இப்படி இருக்கேன்ட்டு நம்மள ஒதுக்கி வைக்கிறவங்க 10 பேர் பார்த்தோம்னா 8 பேர் நல்லவங்களா நம்மள ஏத்துக்கிறாங்க. அக்செப்டன்ஸ். இன்ஃபேக்ட் இன்னொரு 2 பேர் எப்படி இருப்பாங்கன்னாக்கா கொஞ்சம் நம்ம கிட்ட இருந்து விலகி இருப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் நமக்கு மன வருத்தம் வந்துடுது இனிஷியலி. நான் சொல்றேன் ஆரம்ப காலகட்டத்துல. அப்புறம் நான் ஏற்கப்பட்டோம். நாங்க எங்க குடும்பமாகவே எல்லாருமே ஏத்துக்காச்சு. இப்போ அப்போ அந்த புரிதல் இல்லாத போது அது கொஞ்சம் சிரமமா இருந்தது. எல்லார்கிட்டயும் கொஞ்சம் அதே போல ஒரு இடம் நமக்கு போகணும் அப்படின்னும் போது நம்ம எல்லாமே யோசிச்சுட்டு எடுத்துட்டு போக வேண்டியிருக்கு. சிரமன்ற போது குழந்தைக்கு வேண்டியது, நமக்கு வேண்டியது எல்லாம் எடுத்துட்டு போகணும்ல. அப்போ நமக்கு அது கொஞ்சம் டிராவலிங்ல வந்து அண்ட் அப்கோர்ஸ் சவால்னு பார்த்தோம்னாக்கா அதேதான். ஒரு சட்டுன்னு நம்ம ஒரு இடம் போயிட்டு சீக்கிரம் வரணும், ஏன்னா நமக்கு இதெல்லாம் யோசிச்சுட்டு வீட்டுல வரணும். ஒரு இடம் போகும்போது இவ்வளவு நம்ம கால்குலேட் பண்ணிட்டு போனோம். முன்னாடி கொஞ்சம் ஃப்ரீயா போவோம், இது அவ்வளவு ஃப்ரீயா போக முடியாது. அடுத்தது சவால்கள்னு சொன்னா இந்த தெரபிஸ் எல்லாம். ட்ரெயின்ல பஸ்ல போறப்ப எல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு உங்களோட வந்துருவாங்களா? அவங்க வந்துருவாங்க, எங்க பொண்ணு வந்துருவாங்க. ஆனா அதேதான் நான் சொல்றேன், இப்போ நம்ம எல்லா குழந்தைங்களும் அந்த மாதிரி இல்ல. ஆமா, நிறைய குழந்தைங்களுக்கு அது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கத்தான் செய்யறது, கஷ்டதான் படுவாங்க. அது சவுண்ட் நாய்ஸஸ் கேட்க முடியாது. சில பேருக்கு டிராவல் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்தா போக முடியாது. அண்ட் அப்கோர்ஸ் தெரபிஸ் எல்லாமே நமக்கு காஸ்ட் எஃபெக்டும் பார்க்கணும் இல்லைங்களா? எல்லாமே அதெல்லாம் அதுவும் ஒரு சவாலாகத்தான் இருந்தது. சோ லிமிட்டட் தான் நம்மளால செய்ய முடியும். நாங்க மிடில் கிளாஸ். சோ அதுக்கேத்த மாதிரிதான் நம்மளால அதுக்கும் நம்ம செலவு பண்ண முடியும்.
ஸோ எல்லாமே ஸ்பெஷல் ஸ்கூல் எடுத்தோம்னா அதுக்கும் நமக்கு செலவு ஜாஸ்தி தான். ஸோ அதெல்லாம் தான் சவால்களாக எனக்கு தெரியறது. அதுக்கு மேற்கொண்டு எனக்கு எதுவும் பெரிய சவால்களா நான் பார்க்கல. அடுத்தது நீங்க தான் மெயின் கேர் டேக்கர் புஷ்கலாக்கு. அப்ப உங்க மன ஆரோக்கியத்தை எப்படி நீங்க பாத்துக்கிறீங்க? என்னென்ன செய்றீங்க? ஏதாவது ஹாபிஸ் நீங்க செய்றீங்களா? அத பத்தி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இது எனக்குன்னு மட்டும் இல்ல, நான் எல்லா மதர்ஸ்க்கும் அது வந்து ஒரு ஒரு அட்வைஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு ரிக்வெஸ்டா கூட நான் சொல்ல விரும்புறேன். சரி, குழந்தைக்கு ஆட்டிசம், நம்ம வந்து அப்படியே இடிஞ்சு போகணும்னு அவசியம் கிடையாது. ஆட்டிசம் இருக்கிறவங்களும் இந்த உலகத்துல எல்லாரும் போல நல்லா லிவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் எல்லாருக்கும் அதை புரிய வைக்கணும். அடுத்தது நம்ம நல்லா இருந்தாதான் அந்த குழந்தை நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படின்னாக்கா, நம்மள சார்ந்து இருக்கிற குழந்தைன்றதால் நம்ம முகத்தை பார்த்தாலே அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிடும் நம்ம சோகமா இருக்கோமா, சந்தோஷமா இருக்கோமா, கோபமா இருக்கோமா. ஏன்னா நம்ம தானே அந்த குழந்தையோட டிராவல் பண்றோம். காலை எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்கும் வரை அந்த குழந்தை வந்து நம்மளதான் முதல்ல பாக்குது, நம்மள சார்ந்துதான் இருக்குது. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம நல்லா இருந்தோம்னா தான் அந்த குழந்தைக்கு அந்த நல்ல வைப்ஸ், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் குழந்தைக்கு இருக்கும். ஆமா, அதனால நம்ம நல்லா பாத்துக்கிட்டோம்னா தான் நம்ம பாசிட்டிவா இருக்க முடியும். நம்ம நடிக்க முடியுமா? முழு நாள் நம்ம நடிக்க முடியாது குழந்தை கிட்ட. சோ அது அவசியமும் இல்லை. சோ நம்ம வந்து நம்ம ஹெல்த், மென்டல் ஹெல்த் வேணும், உடம்பு ஹெல்த், நம்மளோட பிசிக்கல் ஹெல்த்தும் வேணும். சோ அதுக்கு நம்ம நல்லா சாப்பிடணும், உடம்ப பாத்துக்கணும், எக்ஸசைஸ், யோகா எது வேணாலும் பண்ணுங்க. அப்புறம் ஹாபிஸ் சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த வயசு அம்மாவா இருந்தாலும் சொல்றேன், ஹாபிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்குன்னு கொஞ்சம் டைம் நம்ம எடுத்துக்கணும். சரி, உங்களால ஒரு மீ டைம் எல்லாரும் சொல்றாங்க, சோ அத வந்து நம்ம கண்டிப்பா பண்ணணும். உண்மை. அது நமக்காக நம்ம என்ன வேணா செய்யலாம். நான் வந்து எனக்கு பாட்டு பாட ரொம்ப இஷ்டம். சோ நான் அதுக்கு ஒரு நைட் ஒரு 1/2 hour அப்படி எடுத்துக்குவேன். அப்புறம் பஜன்ஸ் பாடுவேன். அப்புறம் நம்ம இறை வழிபாடுல எனக்கு கொஞ்சம் நாட்டம் ஜாஸ்தி, அது கொஞ்சம் எடுத்துக்குவேன், அது கொஞ்சம் டைம் எடுத்துக்குவேன். குக் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ நமக்கு பிடிச்சதை சமைச்சு வச்சுட்டு என் பொண்ணும் நானும் சாப்பிடுவோம். அப்புறம் வெளியே போறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், டிராவல் பண்றதுக்கு. சோ எந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் வெளியே ஜாலியா போயிட்டு வர்றது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கூட்டு எல்லாமே என் பொண்ணையும் கூட்டிட்டு தான் போவேன். அப்ப எங்க சந்தர்ப்பம் கிடைச்சாலும் நாங்க 2 பேரும் கிளம்பி போயிடுவோம். இப்ப புஷ்கலா போன இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுவாங்களா? அவளுக்கு வந்து நாட்டம் இருந்தா கண்டிப்பா ஃப்ரெண்ட் எடுத்துக்குவா. ஆக்சுவலி எங்க வீட்டுல நிறைய வருவாங்க. நாங்க அந்த மாதிரி சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி வச்சிருவோம். ஒரு பர்த்டே இருக்கும், இல்லைன்னா ஒரு செலிப்ரேஷன் இருக்கும், ஒரு பண்டிகை இருக்கும் எங்க வீட்டுல. எப்படி நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, நம்ம குழந்தைய வெளியே கூப்பிட்டு போக மாட்டோம். வெளியில இருக்கிறவங்களும் உள்ள வர முடியாதுன்னா கஷ்டமாயிடுமே. எப்படி அவங்க இன்டராக்ஷன், அப்ப எப்படி அவங்க சந்திக்க வைக்க முடியும்? எப்படி நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க? எங்க வீட்டை சுத்தி விளையாடுற குழந்தைங்க, எங்க பில்டிங்ல இருக்கிற குழந்தைங்க, எல்லா குழந்தைங்களும் எங்க வீட்டுக்கு வருவாங்க. சோ ஒண்ணுமே பண்டிகை இல்ல, ஒரு சந்தர்ப்பம் இல்ல, ஒண்ணுமே இல்லைன்னா கூட சும்மா வாங்க பசங்களான்னு கூப்பிட்டா எல்லாரும் வருவாங்க, உட்காருவாங்க. தே ஹேவ் டீ. ஒண்ணு சும்மா நாங்களே சின்ன ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு நாங்களே சாப்பிட்டுட்டு ஒரு மூவி இந்த டிவி பார்த்துட்டு நாங்களே பாட்டு பாடி ரைம்ஸ் சொல்லி அப்படி ஒரு 1 hour ஈஸியா போயிடுமே. நமக்கு ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க அந்த டைம். ரொம்ப பிடிக்கும். பசங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடுவோம், ஓடி பிடிக்கிறது, அதெல்லாம் சும்மா நாங்களே விளையாடிக்குவோம், காம்பவுண்ட்ல விளையாடிக்குவோம், இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே விளையாடிக்குவோம். சோ அந்த மாதிரி நிறைய எங்களுக்கு அந்த பிரச்சனை எப்பவுமே இருந்தது இல்ல. சோ அப்ப இன்க்ளூஷன்றது நம்ம சைட்லயும் நம்ம எஃபர்ட் போடணும். கண்டிப்பா நம்ம போட்டாதான் வெளி உலகம் நம்மள இன்க்ளூட் பண்ணும். நம்ம வந்து சும்மா சமுதாயத்தை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம குழந்தைக்கு இன்க்ளூஷன், ஆக்சுவலி நம்ம வந்து எப்படி நம்ம குழந்தைய பார்க்கணும், நம்மளே நம்ம மைண்டுக்குள்ள ஒரு அக்செப்டன்ஸ் இல்லாம இருந்தோம்னு வச்சுங்க, அந்த குழந்தை நம்மளுது. அப்ப ஓகே, நம்ம குழந்தைய அக்செப்ட் பண்ணலாம். ஓகே, ஆட்டிசம் வந்து நீ தனியா வச்சுட்டு நம்ம குழந்தைய நம்ம அக்செப்ட் பண்ணலாமே, தப்பு கிடையாது. அப்ப அவளுக்கு அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது வெறும் அன்பு மட்டும்தான். அவங்க வேற எதுவும் நம்மள கேட்கல. அதை கொடுத்து நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா நம்ம எப்படி அந்த குழந்தைய ட்ரீட் பண்றோமோ, எப்படி அந்த குழந்தைய நடத்துறோமோ, அப்படிதான் நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் அந்த குழந்தைய நடத்துறாங்க. ஆமா, நீங்க எந்த குழந்தைய எடுத்துக்கிட்டாலும் நீங்க அந்த குழந்தைய வந்து ரூடா நடத்திட்டு இல்ல அதை ஒதுக்கி வச்சுட்டு பாத்துட்டு இருந்தீங்கன்னா எந்த குழந்தைக்கும் அது பிடிக்காது. அந்த குழந்தையும் ஃபர்ஸ்ட் முன்னேறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி நீங்க பண்ணணும்னாக்கா, இல்லையா? அதே போல ஒரு ரெகுலர் குழந்தைக்கு நம்ம என்ன அட்டென்ஷன் கொடுக்கறோமோ, என்ன அன்பு கொடுக்கறோமோ, அதேதான் இந்த குழந்தைக்கு கொடுக்கணும். எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்ப வந்து சொசைட்டில வந்து ஒரு அனுதாபத்தோட இந்த பிள்ளைங்களை பாக்குறாங்க. அது எப்படி எம்பத்தி காட்ட முடியும்? எப்படி அவங்கள வந்து நார்மலா எப்படி பார்க்க முடியும் அப்படின்றத சொல்லுங்க எங்களுக்கு கொஞ்சம். அதுவும் நம்மளுடைய பார்வையில தான் இருக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு இடம் போறோம், ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம அங்க போறோம், ஒரு 4 பேர் நம்மள துச்சமா பாக்குறதுக்கு நம்மளே வந்து இடம் கொடுக்க கூடாது.
இல்லீங்களா? நம்ம வந்து நம்ம குழந்தைய எப்படி அங்க நடத்துறோமோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, மரியாதை, சுயமரியாதை, அந்த குழந்தைக்கு ஒரு சுயமரியாதை கண்டிப்பாக இருக்கிறது. உங்களுக்கு எனக்கு எப்படி இருக்குதோ அப்படிதான் அந்த குழந்தைக்கு இருக்குது. அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரிய ஆளா இருந்தாலும் சரி, யாருக்குமே அந்த சுயமரியாதை கெடுத்துட்டோம்னா அது நல்லா இருக்காது. சோ நம்ம எங்கன்னா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறோம், ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறோம், தவறுதலாக ஒரு டம்ளர் கீழே வந்துச்சு, ஒரு ஸ்பூன் கீழே வந்துச்சு, ஏன் நீ கீழே போட்டேன்னு நம்ம கேட்க வேண்டாம். அதை கொஞ்சம் எடுத்து வைங்கன்னு சொன்னா எடுத்து வச்சிட போறாங்க. அததானே நம்ம எல்லா குழந்தைக்கும் சொல்ல போறோம். ஆமா ஆமா, யாரையுமே நம்ம கோச்சுக்க மாட்டோம். இப்போ இன்னொரு குழந்தை, ஒரு ரெகுலர் குழந்தை போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கீழே போட்டுச்சுட்டு அது ஏமா அதை எடுத்து வச்சிருமா அப்படிதான் சொல்லுவாங்க. அதே போல இந்த குழந்தைக்கும், இந்த குழந்தை வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்றதுனால இத வந்து நம்ம வந்து வேற மாதிரி சொல்லக்கூடாது. என்ன நீ கீழே போட, இந்த குழந்தை கையில எது கொடுத்தீங்க, அதுதான் போட்டுரும் தெரியும்ல, அப்படி கூட பேசுறவங்க இருக்காங்க இல்லைங்களா? நம்ம அப்படி செய்ய வேண்டாம். நம்ம ரெகுலரா கேஷுவலா எதனா ஒண்ணு கீழே போட்டுட்டா கூட தவறுதலாக, அம்மா அது கீழே விட்டோம், சாரி நான் தான் தெரியாம அங்க வச்சுட்டு, நீ ரிட்டர்ன் எடுத்து மேல வச்சிருமா சொன்னா குழந்தை வச்சுட்டு போயிட போறோம். நம்ம வந்து எவ்வளவு நார்மலா நடந்துக்கிறோமோ அவ்வளவு நார்மலா அந்த குழந்தைய நடந்துக்கும். அது அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய ஒரு இந்த மாதிரி என்னுடைய பிளேஸ்ல நம்ம வந்து இந்த மாதிரி குழந்தைய நம்ம ட்ரீட் பண்ணா சுத்தி இருக்கவங்களும் அதே மாதிரி அந்த குழந்தைய ட்ரீட் பண்ணுவாங்க. அதான் நீங்க சொல்ல நம்ம வந்து நம்ம குழந்தைய விட்டு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இன்னொருத்தரும் அப்படித்தானே அவங்களை பாப்பாங்க. அது சிம்பிள், அது ஒரு சிம்பிள் ரீசன் தான். நான் என் குழந்தைய விட்டு கொடுத்துட்டு ஒரு மாதிரி தரமட்டமா கம்மியா பேசுனேன்னு வச்சுக்கோங்க, அவங்க தரக்குறைவா பேசுனேன்னு வச்சுக்கோங்க, அப்ப இன்னொருத்தரும் அந்த குழந்தைய மேல உள்ள ஒப்பீனியன் அப்படித்தானே வரும். நம்ம எதுக்கு அதுக்கு இடம் கொடுக்கணும்? உண்மை உண்மை இல்லீங்களா? அண்ட் எப்பவுமே நம்ம புரிதல் இருந்து நம்ம அக்செப்டன்ஸ் எடுத்துட்டோம்னாக்கா கண்டிப்பாக நம்ம யாரையுமே தப்பா யோசிக்க மாட்டோம். அப்ப நம்ம குழந்தைய மட்டும் நம்ம ஏன் தப்பா யோசிக்கணும்? ஏன் அவங்க கண்டிஷனை மட்டும் தப்பா எடுக்கணும் மைண்ட்ல? மிக சரியாக சொன்னீங்க. அப்புறம் சமூகத்துல வாழ்றவங்க எப்படி வந்து ஸ்பெக்ட்ரம் குழந்தைகளை ஆதரிக்க என்ன செய்யணும்? இது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலி நம்மள வந்து நம்ம மேம்படுறத பத்தி தான் எப்பவுமே பேசுறோம். நம்ம குழந்தைக்கு இது சொல்லி தரணும், நம்ம குழந்தை இப்படி நடந்துக்கணும், லைன்ல நிக்கணும், பஸ்ல சரியா உட்காரணும், துணி சரியா போடணும், நம்ம குழந்தைய தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது ஒரு மாறுபட்ட ஒரு பார்வை என்னன்னா, சமுதாயத்துல இருக்கிறவங்க எப்படி நம்ம குழந்தைங்களை ட்ரீட் பண்ணணும்ன்றத அவங்களுக்கு முதல்ல இருந்தே சொல்லி கொடுத்தா ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு எப்பவுமே மனசுல வந்து கல்மிஷமே கிடையாது, பாகுபாடு இருக்காது, எல்லாரையுமே அவங்க ஒரு மாதிரி தான் ஒன்னாதான் எடுப்பாங்க. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துலதான் இந்த ரோல் ஆஃப் பேரண்ட்ஸ், the people who are with the children, அவங்க வந்து என்ன பண்ணணும்னாக்கா முதல்ல இருந்தே ஸ்பெஷல் சைல்ட்னா ஒதுக்காம, இல்ல அவங்களுக்கு ஓகே அவங்க பேச முடியல, அவங்களால செய்ய முடியல, நீ போய் ஹெல்ப் பண்ணு, நீ போய் இந்த குழந்தைக்கு ஃப்ரெண்ட் ஆயிரு அப்படி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னாக்கா அப்போ அந்த வேறுபாடுன்றது மறந்து போயிடும். யாருக்குமே தெரியாது வேறுபாடுன்றது இருக்குங்கிறது இல்லைங்களா? அது மறைஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஒரு நிலை, ஆட்டிசம்ன்ற நிலை இருக்குன்றதே யாருக்கும் வந்து அத வந்து நம்ம இப்ப நான் பிளே ஸ்கூல் நடத்துறதுனால சொல்றேன். வந்து நான் பாக்குறப்ப வந்து குழந்தைங்க வந்து மத்த குழந்தைங்கள ஒன்னாதான் பாக்குறாங்க. ஆனா பேரண்ட்ஸ் தான் வந்து அந்த பிள்ளை வேற மாதிரி இருக்கு அப்படின்றத நினைக்கிறது பேரண்ட்ஸ் தான். சோ அவங்களோட தாட்ஸ வந்து திணிக்கிறாங்க குழந்தைங்க மேல. குழந்தைங்களோட அக்செப்டன்ஸ் வந்து நிறைய குழந்தை இப்போ நார்மல் ஒரு ரெகுலர் ஸ்கூல்லே போங்களேன், ஒரு 100 மார்க் வாங்குற குழந்தை இருக்கு, 100க்கு 100, ஒரு 50-40 வாங்கி பாஸ் மார்க் மட்டும் வாங்குது பாருங்க மேத்ஸ்ல கணக்குல. அந்த 35-40 மார்க் வாங்குற குழந்தை யாருமே ரொம்ப ஃப்ரெண்டா வச்சு பண்ண மாட்டாங்க. அப்ரிஷியேட் பண்ண 35 வாங்கினோமேன்ற ஒரு சந்தோஷத்துல நம்ம இருப்போம். பார்வை 2-3 பார்வை இருக்கு அதுல. வெறும் 35 வாங்கி பாஸ் தான் மக்கு போல இருக்கு, அதுக்கிட்ட நம்ம போய் சேர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க பேரண்ட்ஸ். 100 மார்க் வாங்குறான் பாரு, அவன்கிட்ட போய் நீ ஃப்ரெண்டு பிடிச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. அது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி 35 வாங்கிட்டான், எவ்வளவு பெரிய வேலை, அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை வாங்கியிருக்கான்ட்டு அவனோட திறமையை அப்ரிஷியேட் பண்றது இன்னொரு கூட்டம். நான் என்ன சொல்றேன்னாக்கா, நீங்க எதையுமே நீங்க இப்படியும் பார்க்க வேண்டாம் அப்படியும் பார்க்க வேண்டாம், எல்லாரையுமே சமமா பாருங்க. 100 மார்க் வாங்கினாலும் 35, அப்போ அந்த ரெகுலர் குரூப்லயே அப்படி இருந்தா நம்ம குழந்தைங்களை எப்படி பார்ப்பாங்க? கம்மியா தான் பார்ப்பாங்க. அப்போ அந்த பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அது வரணும். வெளியில சமுதாயத்துல இருக்கிறவங்க அவங்க குழந்தைங்களுக்கு அந்த விழிப்புணர்வு பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் இல்ல, பேரண்ட்ஸ்க்கு விழிப்புணர்வு தான் போதும். வேண்டாம், குழந்தைங்க தானா வருவாங்க, தானா விளையாடுவாங்க. சரி உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு குறையிறது இந்த குழந்தைகிட்ட, ஏன் அப்படி இருக்கு? இப்ப என்னோட குழந்தை டயக்னோஸ் பண்ணும்போது அது வந்து 1.5 வயசு 2 வயசு ஒரு குழந்தை பக்கத்து வீட்டுல இருந்து வந்து எங்க கிட்ட கேட்டது, ஏன் உங்க பொண்ணு புஷ்கலா ஏன் பேச மாட்டேன்றா அப்படி கேட்டுச்சு. நான் சொன்னேன், அவளே கேள, என்ன ஏன் கேக்குறேன்னு கேட்டேன். நிஜமா, ஏன்னா எனக்கு என்ன கேட்கணும்னு தெரியல, எப்படி சொல்லணும்னு தெரியல. அந்த குழந்தைக்கு ஒரு 3 வயசு தான் இருக்கும்.
என் பொண்ணுக்கு ஒரு 2.5 வயசு இருக்கும், 1/2 வயசு வித்தியாசத்துல இருக்கிற அந்த குழந்தைக்கு நான் சொல்றது புரியுமா இல்ல? ஏன்னா எனக்கே அப்ப வந்து ஆட்டிசம்ன்றது புரிதல் கம்மியா தான் இருக்கு. அப்ப நான் சொன்னேன், என்கிட்ட ஏன் கேட்கற, அவகிட்டே கேள, நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கிட்டேன். அவ வந்து இந்த பொண்ணை பிடிச்சு உட்கார வச்சுட்டு என் பொண்ணு கிட்ட கேக்குறா, நீ ஏன் பேச மாட்டேன்ற? நான் வந்து பேசுறேன்ல பாரு, நான் சொல்றேன் ஈ சொல்றேன். இட் வாஸ் லைக் ஸ்பீச் தெரப்பி. அந்த குழந்தை சொல்லுவேன், நான் சொல்றேன் நீ சொல்றேன், என் பொண்ணு ஆனா. So she was not actually repeating, but இது ஒரு சின்ன ஒரு முயற்சி. அந்த குழந்தைக்குள்ள ஒரு கியூரியாசிட்டின்னு வச்சுக்கீங்களேன், அதுக்கு தோணுச்சு, ஏன் இந்த பிள்ளை என்கிட்ட பேசல, நான் இவ்வளவு பேசுறேன்னா ஏன் இவ பேச மாட்டேன்றான், நீ ஏன் கேளுன்னு. அப்ப அதுல இருந்து அந்த பொண்ணு she made sure, அவளுக்கு என்னமோ இவகிட்ட என்னமோ இல்லன்றது தெரியுதானே, என்னன்னு தெரியல, அதை பெருசா நம்ம ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாமே. பெருசா இது ஒரு குறை, ஆட்டிசம் என்பது ஒரு குறை அப்படின்றதால பெருசா நம்ம யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாம். நீ சொல்லணும்னு அவசியமே இல்லை. இந்த குழந்தைங்களுக்கு அவங்க தானா வருவாங்க, வந்து உட்காருவாங்க. டெய்லி ஓகே, இவன் நேத்து என்கிட்ட பேசல பாரு, இவ தோசை இப்படி பிச்சு சாப்பிடல பாரு, நான் உனக்கு சொல்லி தரேன், இப்படி எல்லாம் யாரும் உனக்கு ஊட்ட மாட்டாங்க, இப்படி பிச்சு சாப்பிடுன்னு அந்த பொண்ணு வந்து இவகிட்ட சொல்றான். அதாவது அந்த குழந்தைக்கு நம்ம சொல்ல வேண்டாம், அவங்களாவே தெரிஞ்சுக்கிறாங்க இவங்களுக்கு. அப்ப அவங்களுக்கு நானுமே பள்ளிக்கூடத்துல பார்த்தேன், ஒரு குழந்தை வந்து பேச முடியல, புதுசா வந்து சேர்றாங்க. அப்ப வந்து மத்த குழந்தைங்களாம் பேச முடியலன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ஆக்ஷன் காட்டி அந்த மாதிரி வந்து அவங்களோட கம்யூனிகேட் பண்ணி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி விளையாட வர சொல்லி நல்லா நடந்துக்கிட்டாங்க. அதுதான் குழந்தைங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, விகல்பமும் கிடையாது, அவங்க தானே வருவாங்க. அவங்க இன்ஃபேக்ட் தே ஆர் வெரி பியூட்டிஃபுல் தெரபிஸ்ட். இஃப் யூ see unpaid therapists are friends who can actually move with our kids. I have found that in my own. நானே அது ஒரு புது கண்ணோட்டமா இருக்கு. எப்பவுமே அவங்க நீங்க இப்ப தெரபிஸ்டே வைக்க வேண்டாம், ஒரு 4 பசங்களோட உங்களை ரெகுலரா விளையாட சொன்னா அவங்க விழுவாங்க, இவங்களும் விழுவாங்க, அவங்க எழுந்துப்பாங்க, இவங்களும் எழுந்துப்பாங்க. மருத்துவர்கள் அதான் சொல்றாங்க, உங்க குழந்தைங்க எல்லாரோடையும் விளையாட விடுங்க, அப்பயே வந்து உங்களுக்கு வந்து மாற்றம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆமா ஆமா, ஏன்னா அவங்க அப்சர்வ் பண்ணி தானே எல்லாமே பார்த்து தானே கத்துக்கிறாங்க. ஆமா, அந்த எல்லா குழந்தைங்களுமே பார்த்து தானே கத்துக்குது. இவங்க கொஞ்சம் மெதுவா கத்துக்கிறாங்களா இருக்கும்னு நான் நினைப்பேன். பட் அவங்க நான் எப்பவுமே எங்க வீட்டுல எப்பவுமே குழந்தைகள் இருக்கிறதுனால எனக்கு அது நான் எப்பவுமே அது பெருசா நான் இப்படி அது ஒரு தெரபிஸ்டா நான் யோசிக்கல. பட் நான் என்னுடைய அனுபவத்துல சொல்றது அதுதான். குழந்தைங்க சும்மா வருவாங்க, பேசுவாங்க, கேஷுவலா உட்காந்துட்டு போவாங்க, பேசிட்டு போறாங்கன்னா அவங்களால அதுவே ஒரு தெரப்பி மாதிரிதான் நம்ம குழந்தைங்களுக்கு. நீங்க சொன்ன உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ சோ மச். சோ இதுல இருந்து நாங்க வந்து 3 மெயின் பாயிண்ட்ஸ் கத்துக்கிட்டோம். ஒண்ணு, குழந்தைங்கன்னா எல்லாரோடையும் அன்போடு நடந்துக்கோங்க, எந்த குழந்தைனாலும் அன்போடு நடந்துக்கோங்க. ஒரு குழந்தைகிட்ட ஏதாவது நீங்க பாத்தீங்கன்னா பெஸ்டா பண்றாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்கள ஊக்குவீங்க. அப்புறம் அவங்க அப்படியே ஏத்துக்கோங்க, நீ இப்படி இருந்தாதான் நான் ஃப்ரெண்ட் ஆயிருப்பேன், இப்படி இருந்தாதான் என் குழந்தைய நான் பழக விடுவேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க, அப்படியே ஏத்துக்கோங்க. சோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு உள்ளடக்கிய சமுதாயத்தை கொண்டு வர முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதான் எப்போதும் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பாட்டு கூட இருக்கு, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலும், அதை நல்லவராக்குவதும் தீயவராக்குவதும் அன்னை வளர்ப்பினிலும். எந்த அன்னையா இருந்தாலும் அந்த பாட்டை எங்களுக்காக 2 வரி பாடுங்களேன். அந்த பாட்டையவா? எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவை நல்லவையாவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. ஒரு ஓல்டு சாங் எனக்கு ஜஸ்ட் அப்படி ஞாபகம் வந்தது நீங்க சொல்லும் போது. ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களோட உரையாடியதுல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய கருத்துக்களை இந்த ஏப்ரல் 2 ஆட்டிசம் விழிப்புணர்வு நாள் அன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம நேயர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சோ நீங்களும் இந்த சமுதாயத்துல இன்க்ளூசிவா இருக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யுங்க. இந்த இன்க்ளூசிவ் பிளெட்ஜ் எடுத்துக்கோங்க. ஐ டேக் த பிளெட்ஜ் டு பி இன்க்ளூசிவ் ஆஃப் எவ்ரிஒன் அண்ட் அக்செப்ட் த யூனிக் அப்படின்றத நீங்க எடுத்துக்கோங்க. மிக்க நன்றி, வணக்கம். நன்றி உமால், தேங்க்யூ சோ மச். मित्र ज्योति बेंगलोर पिछले 34 वर्षों से दृष्टिबाधितों एवं विकलांगजन की शिक्षा, ज्ञानार्जन एवं उन्हें पुनर्वास सुविधाएं प्रदान करने में सक्रिय रहा है। मित्र ज्योति यह मानता है कि प्रत्येक व्यक्ति को अपनी विकलांगता के बावजूद एक संतोषप्रद जीवन जीने का अधिकार है। हम अपने विभिन्न कार्यक्रमों के माध्यम से दृष्टिबाधितों को स्वतंत्र एवं आत्मनिर्भर बनाने का कार्य करते हैं। मित्र ज्योति संस्थान डिजिटल साक्षरता, रोजगार के अवसर तथा महिलाओं के लिए उच्च शिक्षा का समर्थन करते हुए
ब्रेल, टेक्स्ट व ऑडियो में पुस्तकें प्रदान करता है, जैसे MP3, EPUB व ePath। मित्र ज्योति से संपर्क करने के लिए हमें कॉल करें 08022587623 और 08022587625। ज्यादा जानकारी के लिए विजिट करें हमारी वेबसाइट mitrajyoti.org। एम्पावर विद मित्र ज्योति।